இல்லை மக்களே, எனக்கு புரியல. இதில் ப்ரோமோ ஒன்று போட்டிருக்கானுங்க பார்த்தீங்களா? ஆல்ரெடி போன வீடியோவில் தான் நானே புலம்பி ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி அந்த அளவுக்கு ஆனேன். இப்போ ஒரு ப்ரோமோன்னு ஒன்று போட்டு யார் வைத்தர்ஸில் கெடுக்கிறானுங்கன்னு எனக்கு தெரில. இதை வேற வச்சுக்கிட்டு டேய் என்னை காண்டு எத்தாதீங்கடா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அந்த அளவுக்கு காண்டாகுது. இதில் ப்ரோமோ வேற திரும்ப நான் எதை சொன்னனோ அந்த பேசிஸ்லேயே போட்டிருக்காங்க. அந்த மாதிரி இருக்குது. சரி, அந்த ப்ரோமோவில் என்ன தான் சொல்ல வராங்க அதில், ஏன்னா இப்போ எதுக்கு அந்த டாபிக் திரும்ப பேச வந்திருக்குன்னா, நமக்கு கட் பண்ணி மாற்றி எடிட்டர் காமிச்சான். இதில் இன்னும் சில விஷயங்கள் காமிச்சிக்கிறது இந்த ப்ரோமோவில் தான் எனக்கே தெரியுது. அதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பேசிட்டு போயிடலாம். வணக்கம் மக்களே, நேஷனல் உச்சிலிருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காமல் லைக்கை போட்டுருங்க. ஐப்பு கூட நான் கேட்குறேங்க, லைக்கை போட்டுருங்க. வீடியோ பல பேருக்கு போய் ரீச் ஆகும். இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடுவோம். ஓகேவா? பார்வதி கமருதீன், ஓகேவா? இதில் நேற்று நைட்லேருந்து ஒரு பெரிய டிஸ்கஷன் ஆயிடுச்சு. இதெல்லாம் ஆயிடுச்சு. இன்னைக்கு காலைல பார்வதி கமருதீன் சொல்கிறாரு, என்னால தான் உனக்கும் அரோராக்கா சண்டை வருதா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உன்னால தான்டா டேய், உன்னால தான், வேறு யாராலையும் இல்லை. ஒன்று இங்கேயான்னு முடிவு பண்ணிக்கோ, இல்லை அங்கேயான்னு முடிவு பண்ணிக்கோ. அதை விட்டுட்டு ரெண்டா பக்கம் நான் இங்கேயும் இருப்பேன் அங்கேயும் இருப்பேன்ற மாதிரி பண்ணுற வேலைலாம் வேணாம் கமருதீன். நல்லாவே இல்லை, பார்க்கறதுக்கு நல்லா இல்லை. எங்களை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? நீ இங்கே ஒரு குத்து குத்துவ, அங்கே ஒரு குத்து குத்துவ, இதெல்லாம் உட்காந்து வேடிக்கை பார்க்குறேன்னாங்கன்னா கேனையனுங்களா? எனக்கு புரியல. ஒரு முடிவு ஒன்று ஒழுங்காக எடுத்துடணும். இங்கேயும் பேசாமல் இருக்க முடியாதான், அங்கேயும் பேசாமல் இருக்க முடியாதான். நல்லா வருது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது மக்களே. உடனே பார்வதி வேற இது நடுவில் நானும் அவளும் சர்ஃபேஸ் லெவலாக பேசிட்டு தான் இருக்கோம். எப்போ பேச ஆரம்பிச்சிங்க? இன்னைக்கு காலைல போய் பேச ஆரம்பிச்சிங்க. அதுக்கும் எதுக்கு பேச ஆரம்பிச்சிங்க? அரோரா கிட்ட போய், அரோரா நான் இன்டர்வியூ எடுக்கிறேன், நீ இன்டர்வியூக்கு பதில் சொல்கிறியா, நான் கேட்குற கேள்விக்கெல்லாம் ஆன்சர் பண்ணுறியான்ற மாதிரி இன்டர்வியூ செக்மெண்ட்டுக்காக நீங்கள் போனீங்க. உங்களுக்கு ஒரு வேலை ஆகணும், அதுக்காக போயிட்டு அரோராவும் ஓகே சொல்லிடுச்சு. அந்த கேள்வியில் நீங்கள் என்ன ட்விஸ்ட் வச்சுருக்கீங்களோ, என்ன அரோரா ஆப்பு வச்சுருக்கீங்களோன்னு தெரில. அந்த பொண்ணு ஓகே, அவங்க கேட்குறாங்களே நம்ம ஏன் ஹர்ட் பண்ணிக்கிட்டுன்ற மாதிரி அந்த பொண்ணு ஜென்யூனாக நான் வரேன்ற ஒரு பதிலையும் சொல்லிடுச்சு. போக போதான்னு தெரியும் அரோராவை வச்சு இவங்க என்ன பிளான் பண்ணியிருக்காங்க, என்ன பண்ணுறாங்கன்றது பார்ப்போம். அடுத்து இந்த கொக்கி மேட்டர்லாம் எனக்கு காட்டவே இல்லை லைவ்ல அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. இதில் சொல்கிறாரு, ஸோ நான் அரோராவுக்கு இன்னைக்கு சாரி கட்டிருந்தாங்களே, கொக்கி மாட்டியிருக்காரு போல. ஓகே, நான் கொக்கி மாட்டி விட்டது எனக்கு எதுவுமே தப்பாக தோணலை. எப்படி கொக்கி மாட்டி விட்டதுக்கு அவருக்கு தப்பாக தோணலையா? எனக்கு தோணலை. ஆனால் அப்போ உனக்கு சத்தியமாக கஷ்டமாக இருக்கும்ன்ற மாதிரி எனக்கு புரியுது. நான் பண்ணும்போது அது உனக்கு பார்க்கும்போது கஷ்டமாக இருக்கும்ன்றது எனக்கு தெரியுது. நான் ஒத்துக்கிறேன், இதெல்லாம் பண்ணிக்கிறேன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதுதான் பொசிஷனஸ் அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகே, உடனே உன்னுடைய இண்டிவிஜுவல் பிளேவும் என்னுடைய இண்டிவிஜுவல் பிளேவும் வேறவா இருக்கு அப்படின்றது தான். ஸோ இதில் குறிப்பாக ரெண்டு பேரும் வேற ட்ராக்ல இருக்கும். இல்லைன்னா பார்வதி ரூத்லெஸ், பயங்கரமான ஒரு ரூத்லெஸ்ஸான ஒரு கேம் விளையாடுறாங்க. அது எனக்கு செட் ஆகாது, அதில் போய் நானும் விழுந்துருவணும், அதில் டேமேஜ் ஆயிடுவணும் அப்படின்ற மாதிரி இருக்கு அப்படின்றது. ஆனால் ரெண்டு பேருக்கும் ஒரு உடன்பாடு இருக்கு. ரெண்டு பேரும் கோவத்தில் என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாது. இதுதான் ரெண்டு பேரோட ஒற்றுமை வேற. ஸோ இது நமக்கு வெளியே போயிட்டு இது எப்படி செட் ஆகும், செட் ஆகாது, பல கேள்விகள் இருக்குன்ற மாதிரிலாம் பேசுவாங்க. ஓகே, அதை தாண்டி என்னால் உங்க கூட பேசாமல் இருக்க முடியாது பார்வதி. ஸோ நீ தானே எனக்கு எல்லாமே, உன் மேலே ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குது, அதனால் என்ன பேசாமல் இருக்க முடியாது, அவாய்டும் பண்ண முடியாது. என்னைக்கா இருந்தாலும் நீ எனக்குத்தான், நான் உனக்குத்தான் அப்படின்ற மாதிரி தான் பேசிகிட்டு இருக்காங்க. அதுலேயும் அவர் ஹைலைட்டாக சொன்னது என்னென்னா, ரேஷன் கார்டு வாங்க வந்த மாதிரி தான் இருக்குது, எனக்கு ரேஷன் கார்டை வாங்க மாதிரி தான் நான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி. ஸோ அடுத்து எழுதிடலாம், ரேஷன் கார்டு போட்டுடலாம். பிக் பாஸ் சீசன் 9 கப்புள்ஸில் 2 அடுத்த கட்டத்துக்கு போன பார்வதி மற்றும் கமருதீன் வெளியே போகும்போதே ரேஷன் கார்டோடு தான் உள்ளே போவாங்க. இல்லை ரேஷன் கார்டோட மட்டும் போங்க, அதுக்கப்புறம் வேற எதுவும் நான் சொல்லலை, இதோட நிறுத்திக்கிறேன், அதோடு நிறுத்திங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. உடனே பார்வதி, ஸோ இங்கே பாரு, நான் அவளை தூக்கி அங்கே வச்சிருக்கேன், உன்னை தூக்கி இங்கே வச்சிருக்கேன், அப்படி பிரித்து வச்சிருக்கேன் உங்க ரெண்டு பேரையும். ஓகேவா? இதில் உனக்கு ஒரு விஷயத்தை ஹர்ட் ஆச்சுன்னா, இங்கே எப்படியும் உனக்கு ஒரு விஷயம் ஹர்ட் ஆகுதுன்னா அதை வச்சு தான் இந்த வீட்டில் இருக்கவங்க 1000 கல்லுலாம் தூக்கி அடிப்பான். அதை நீ எப்படி ஹேண்டில் பண்ணணும், என்ன பண்ணணும் அப்படின்றத நீ தான் முடிவெடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதில் குறிப்பாக பார்வதியும் ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. கல் அடித்தாலும் பரவாயில்லன்ற மாதிரி முடிவு எடுத்துட்டாங்க. என்னன்னா, நான் கமருதீனை விட்டு விலகுகிறேன், கமருதீனை விட்டு இது பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி இங்கே சொல்லிட்டாங்க. அமித் வினோத்கிட்ட சொல்லிட்டாங்க. ஆனால் இப்போ லைவ்ல உள்ளே போய் பார்த்தா கமருதீனுக்கு கமருதீன் மேக்கப் போட்டு விட்றேன்ற மாதிரி மாய்ச்சரிச்சின்னு போட்டு அவருக்கு மேக்கப் போட்டு இதெல்லாம் உட்காந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதில் என்னன்னா, கமருதீனும் சொல்றது ஒன்றா இருக்கு, செய்கிறது ஒன்றா இருக்கு. பார்வதியும் அப்படிதான் பண்ண மாட்டேன்னு சொல்றாங்க, செய்கிறத பார்த்தா அப்படி பண்ற மாதிரி தான் இருக்கு. இதில் என்னத்தை சொல்றது அப்படின்றது எனக்கு தெரியல.
ஸோ இது இன்னும் எத்தனை நாள் இதை போறாங்க, இது எனக்கு என்ன புரியலன்னா, இந்த கன்றாவையும் நான் இன்னும் எத்தனை நாள் பார்க்க வேண்டியது இருக்குன்றதான் எனக்கு பெரும் கடுப்பா இருக்கு, ஃப்ரஸ்ட்ரேஷனா இருக்கு. டெய்லியும் காலைல வேற எவனா எனக்கு எடிட்டரும் இந்த பிக் பாஸ் டீமும் எனக்கு தாங்க முடியல. வேற எதனா ஃபுட்டேஜ் காமிச்சா கூட பரவாயில்ல, அவனுங்களும் என்ன பண்றானுங்க, இதான் சாக்குன்ட்டு இவங்க பேச ஆரம்பிச்சு இதை காட்டுறாங்க பாருங்க, நமக்கு தலைவலி ஆயிடுது. வேற ஏதாவது காமிங்களாடா டே, வேற ஏதாவது மொக்க ஸ்பீச்சா இருந்தா கூட காமிச்சிருங்கடா தயவு செய்து. இதை மட்டும் கட் பண்ணி தூங்கிறீங்கடா, திரும்ப அரைச்சமாவே அரைச்சிக்கிட்டு முடியல, சத்தியமா முடியல. அதை மட்டும் கட் பண்ணிட்டு வேற ஏதாவது காட்டுங்கடா சாமி அப்படின்ற ஒரு ஃபீல் தான் இருக்கு. இப்ப லைவ்ல என்ன நடக்குதுன்ற அப்டேட் கொடுத்துறேன். எல்லாரும் அவங்களுடைய சினிமா பயணத்தை பத்தி பேசி கொண்டிருக்கிறார்கள். விக்கல்ஸ்ல ஆரம்பிச்சு அதுக்கு நடுவில் ஒரு சண்டை வந்துச்சு, அதை அடுத்த வீடியோவில் சொல்றேன். அவங்க 2 பேருக்கு ஒரு சண்டையும், அமித் பார்வதி கிட்ட கோவப்பட்டது, அப்புறம் அன்அஃபிஷியல் ஓட்டிங்ல ஒரு பெரிய மாற்றங்கள் நடந்திருக்கு. அதை பத்தி அடுத்த வீடியோல பார்ப்போம். அடுத்ததாக ஒரு பக்கம் திவ்யா ஸ்டோரி, அமித், இது கமருதீன், அதுக்கப்புறம் சாண்ட்ரா அவங்களோட அந்த சினிமா பயணத்தை சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் அந்த ஸ்கூல் டாஸ்க் இருக்குல்ல, அதுக்கான ப்ராப்பர்ட்டிஸ்லாம் ரெடி ஆயிட்டு இருக்கு. இதுதான் தற்போதைய லைவ் நிலவரம். பாய் கைஸ்.